அதே 1 நாளாகமம் 21வது அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. அங்க தாவீதினுடைய சூழ்நிலையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு கொடிய இடுக்கன் மத்தியிலே அவன் அகப்பட்டு கொண்டு விட்டான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, ஐயா சொல்றான், அந்த சூழ்நிலைகளை பார்த்தவன் சொல்லுகிறான், ஐயா நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஐயா சொல்ற 3 காரியத்தை ஐயா உனக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் வாயிலாக சொல்லி அனுப்புகிற ஒரு சூழ்நிலை. அவன் செய்த தவறுக்கா, ஹல்லேலூயா, தான் செய்த தவறு நிமித்தம் அவன் ஐயா அங்கே அடையாளம் காணப்பட்டு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 3 காரியம் உனக்கு சம்பவிக்க போறது, நீயே சூஸ் பண்ணிக்கோ எது உனக்கு வேணும் சொல்லிட்டு சொல்றார். பஞ்சம், உனக்கு பஞ்சம் வேண்டுமா, இல்லாவிட்டால் சத்துருக்கள் பின்தொடர வேண்டுமா, இல்ல கொள்ளை நோய் வேண்டுமா? அப்பதான் அவன் உணர்ந்து சொல்லுகிறான், பாதிக்கப்பட்டு சொல்லுகிறான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டு கொண்டு விட்டு நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. ஏன்னா அவருடைய இரக்கம் தான் பெரியது. ஆனா ஒரு காரியம் சொல்ல பாருங்க, மனுஷர் கையிலே நான் விழாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா மனுஷன் எவ்வளவு கொடூரமானவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாதவன். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் ஐயா ஆண்டவர் அநேக நேரம் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுள்ளவராய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் சுயநலவாதி. ஹல்லேலூயா. ஐயா சொல்றான், கர்த்தர் சொல்லுகிறதை காட்டிலும் பல மடங்கு நமக்கு செய்திருவான். அதை அவன் நிறுத்த மாட்டான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஐயா நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த கொடிய இடுக்கணில் ஏன் எப்படி தாவீது விழுந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை தியானிக்கிற பொழுது நிச்சயமாகவே ஐயா சொல்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தந்து அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு இரக்கத்தையும் தேவன் நிச்சயமா நமக்கு கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுலதான் முதல் காரியமாய் அங்கே சாத்தான் அவனை ஏவினான். ஏங்க சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறோம், சபைக்கு வர்றோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனிதன், ஆனா ஏன் போய் அப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறான்? ஹல்லேலூயா. நீங்க அதுதான் நீங்க ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு. ஹல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு போறேன், ஜெபிக்கிறேன், ஆனா நான் ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கணும்? முதல் காரியம், யார் அவனை ஏவினதான்? சாத்தான் அவனை ஏவினான். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஏவுதல் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எல்லா ஏவுதலும் தேவன் கொடுக்கிற ஏவுதல் அல்ல என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல என் மாம்சத்துல இருந்து சில காரியங்கள் ஐயா ஒரு சில தூண்டுதல்கள் வருகிறது. அதை தவறாய் புரிந்து கொள்ளுகிறவர்களும் ஏவுதல் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அதுலதான் நம்ம சரியாய் விளங்கி செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது எப்ப தெரியுது? ஐயா ஸ்டெப் எடுத்து ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்றோம்னு நினைக்கிற நேரத்துல தான் திடீர்னு ஐயா ஸ்தோத்திரம் ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஐயா ஸ்தோத்திரம் நீ தவறு செய்து விட்டாய். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தான் செய்தது சரிதான் நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஏவுகிற காரியத்தை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள்ல குறி சொல்லுகிற மாதிரி நம்ம நினைச்சிடறோம். வாக்குத்தத்த அட்டை எடுக்கிறோம். வாக்குத்தத்த ஒரு அட்டை எடுத்துட்டு சே இது எனக்கு சரியான அட்டை கிடையாது, இன்னொரு அட்டை எடுக்கிறேன். இப்படி யார் வந்து எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா? இது சரியான மெத்தடுன்னு யார் சொல்லி கொடுத்தா? ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டு காலங்களில் சீட்டு போட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஐயா சொந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஐயா ஜனங்களோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. அதுதான் தீர்க்க தரிசனம்.
அல்லேலூயா. சீட்டு போடுறதை எடுத்து ஐயா சுந்தரம் பார்த்துட்டு இதுதான் என் வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற முறைமை அல்ல. இன்னொன்னு அப்படியே இந்த பாருங்க, பைபிள் எடுத்து டக்குன்னு புரட்டுவாங்க. அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். இந்த வசனம் எனக்குள்ள வசனம். ஒரு நாள் இப்படிதான் எடுத்தாலும் யூதாஸ் காரியர் நான்கு கொண்டு செத்தான் வந்துச்சான். உடனே சேச்சா இது இல்லை அப்படின்னு இன்னொரு நீயும் போய் அப்படியே செய்யணும் வந்துச்சான். அல்லேலூயா. அப்படியானா நிலைமையை பாருங்க. இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற முறைமை அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா நான் உங்களோடு கூட சொல்லுகிறேங்க, தாவீதையே ஐயா சோதர சாத்தான் என்ன விட்டுட்டானா? ஏவி விட்டு விட்டான். அல்லேலூயா. அப்ப அதை புரிந்து கொள்ளாத நிலைமையிலே தாவீது அதை செய்தான். அல்லேலூயா. அதுதான் புரிந்துக்கணும். இன்னொரு சம்பந்தம் வாசிக்கிற பாருங்க. ரெண்டு நாளாகும் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அனுப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு வரும்படியாக அவனை ஏவினான். எப்படியெனில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றார். பின்னும் யோசபாத் போதும். இங்க பாருங்க, இவன் என்ன செய்யறான்? ஆடு மாடுகளை கொழுத்தவைகளை அடிப்பித்து அவன் என்ன செய்யறான்? ஏறினான். அப்படின்னா என்னன்னா, இவனுக்கு இது பிடிக்கும். அவன் மாம்சத்துல அது அவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவன் ஏறுகிறான். அல்லேலூயா. உனக்கு ஒரு தேவை இருக்கும். ஐயா சொல்ற அந்த தேவைகளுக்கு ஏற்றார் போல இவனும் என்ன செய்யறான்? கொழுத்தவைகளை அடிப்பித்து அவனை அழைக்கிறான். இவனும் புறப்பட்டு போகிறான். போய் சொல்ல, அவன் ஏன் ஜனம் தான்? உன்னுடைய ஜனம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ராஜா எவ்வளவு மதியீனமா செயல்பட்டு இருக்கிறான். நிறைய பேர் நான் நல்லா பார்க்கிறேன். அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரனோடு பேசிட்டார், கர்த்தரனோடு பேசிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுவதற்கு ஐயா எல்லாரோட கூட கர்த்தர் பேச மாட்டாங்க. அதற்கு ஒரு தகுதியை கர்த்தர் நியமித்துதான் பேசுவார். அல்லேலூயா. அவர் இருந்து பேசுகிற நபர். அதெல்லாம் சொல்றாரு, அவங்களை கனிகளினால சரியா புரிந்து கொள். ஜனங்களுக்குள்ளே கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருந்தார்கள். ஐயா கர்த்தர் இருந்து வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியதிகளை வச்சிருக்கிறாரு. எங்க பாஸ்டர்ட்ட ஒருத்தர் சொன்னாரு, அண்ணே அவரே ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெவலேஷன் உள்ளவர். அவர் சொல்றாரு, அண்ணே எனக்கு கர்த்தர் உணர்த்திட்டாங்க எப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. எங்க பாஸ்டர் கேட்டாரு, ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை மணி நேரம் பைபிளை வாசிப்ப பாருங்க, எத்தனை அதிகாரம் வாசிப்ப? பைபிள்லாம் வாசிக்கிறதே கிடையாது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க? ஜெபமும் பண்றது கிடையாது. எதன் அடிப்படையிலே கர்த்தர் உன்னோடு கூட உன் கூட பேசணும்னா என்ன பேசுவார் தெரியுமா? மனம் திரும்புன்னு பேசுவார். அல்லேலூயா. மனம் திரும்பி ஐயா ஸ்தோத்திரம் நீ குணப்படுன்னு சொல்லி பேசுவார். அல்லேலூயா. மற்றபடி ஐயா ஸ்தோத்திரம் எடுத்த உடனே தேவன் பேசிடுவாரு, தேவன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்தோத்திரம் சில தவறான நினைவுகளை கொண்டு ஐயா குருடன் எங்க போய் விடுவானா? ஐயா குடிய போய் விடுவான். இவன் விழுகிற குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா ரெண்டு பேர் எங்க போய் விழுந்துருவாங்க? குடியில போய் விழுந்துருவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியானால் ஐயா ஸ்தோத்திரம் தேவன் பேசுகிற சத்தம், சாத்தான் நம்மை ஐயா நடத்துகிற ஒரு காரியம், ஐயா மாம்சத்திலிருந்து ஐயா ஸ்தோத்திரம் நமக்கு உண்டாகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தெளிவா இருக்கணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். இது என் மாம்சம் பேசுது,
என் மாம்ச விருப்பத்தின்படி பேசுது அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சாதான் ஐயா சுத்திரம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங் உங்களுக்கு தேவை. நமக்கு தேவன் நம்ம ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டுகிற வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்துல நீ அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் 1 பேதுரு நீங்க 5வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி அடங்கி இருக்கணுமா? 5வது வசனம் வாசிச்சு பாருங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் சில ஸ்பிரிச்சுவல் கவரை வந்து மேல வச்சு ஐயா சோதரன் நீ வளர்ந்து நீ நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஐயா சோதரன் நீ என்ன செய்யணுமா? ஏதோ ஒரு இடத்துல அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அடங்கி இருக்காம ஐயா சோதரன் நீதிமொழிகள் வாசித்து பாருங்க. நீதிமொழி 12:15. நீதிமொழிகள் 12:15. அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அப்படின்னா எல்லாருடைய டிசிஷனும் அவங்க பார்வைக்கு சரி. அல்லேலூயா. அவங்க டிசிஷன் எடுத்து சரிபாங்க. ஆனா ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, நீ அந்த சைடுல இருந்து பார்த்தா 9, இந்த சைடுல இருந்து பார்த்தா 6. அவன் பார்வைக்கு அவன் செய்தது சரி போலதான் தெரியும். ஆனா என்ன செய்யணுமா? நாம் நல்ல வளர்ச்சி அடையணும். நாம் வாழ்க்கையில சரியான அந்த ஐயா சொல்ற சத்துருவின் போராட்டங்களுக்கு நீங்களாக்கப்படணும்னா இப்படி போய் தாவீதை போல கொடியை இடுக்கொடுக்குள்ளே அடக்காதபடி என்ன எதுக்கு செவி கொடுக்கணுமா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. தேவன் நம் மீது சில ஸ்பிரிச்சுவல் கவரிங். எனக்கு ஒரு ஆலோசனை கேட்க ஒருத்தர் வச்சிருப்பேன். அல்லேலூயா. சோதர இல்லாட்டி ஐயா சோதர நம்ம போற இடத்துல ஐயா சோதர தேவன் பேசுவார். அந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங் இருக்கிற இடத்துல தான் தேவன் பேசுவார். எப்ப பேசுவார் தெரியுமா? தேவன் பேச நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் பேசுவார். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம வந்து உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், ஐயா தேவ வார்த்தை வெளிப்படவே வெளிப்படாது. அல்லேலூயா. நான் எடுக்கிற தன் பார்வைக்கு ஐயா ஞானியா இருக்கிறவன். அல்லேலூயா சுத்ரம். அவன் தான் மூடன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா சுத்ரம். ஆனா என்னைக்கு ஐயா சுத்ரம் நம்ம விட்டு கொடுத்து ஆலோசனைக்கு செவி கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னோடு கூட பேசுங்க அப்படிங்க சொல்லுகிற பொழுது ஐயா சுத்ரம் நிச்சயமாகவே தேவன் ஐயா நமக்கு மேலே இருக்கிறவர்களை கொண்டு நம்ம பேசுவார். ஆனா அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு மனுஷன் நான் எடுத்து பார்க்கிறேன், அவருடைய வாழ்க்கையில அவன் வளர்ந்த விதங்களை பாருங்களேன். அங்கே வாசிகள் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனம் 7வது வசனம் முதல்ல வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், வார்த்தை வெளிப்படவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா அவன் குழந்தையா இருக்கிறான். அவனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் பாருங்களேன், அவன் அறியாது இருந்தான், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அல்லேலூயா. ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. 2:11 வாசிங்க. 1 சாமுவேல் 2:11. அந்த பிள்ளையோ ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? ஏலிக்கு முன்பாக. கர்த்தரை வந்து அந்த நாட்கள்ல யாருமே தேவ சத்தத்தை கேட்கலங்க. ஆனா அதன் மத்தியிலே தான் முதல் பேர் சபா வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷன் மூலமா வெளிப்பட்டுச்சு. அது எப்படி வெளிப்பட்டுச்சு, அவன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான்னு சொல்ல வர்றேன். அல்லேலூயா. முதல்ல அவனை அறியல, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியல. ஆனா
ஐயா சொல்ற அங்கே கத்த ஒரு மனுஷனை, ஏலி என்கிற ஒரு மனுஷனை வைத்தார். ஏலிக்கு கீழே தான் ஐயா, ஏலிக்கு முன்பாக யாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தானா? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஐயா பணிவிடை செய்கிற ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. பாருங்க எந்த இடத்துல ஏலியின் குமாரர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, பேலியாளின் மக்களா இருந்த இடத்துல. அல்ல நம்ம நினைக்க கூடாது ஐயா சொல்ற அந்த இடம் மோசமான இடம்யா, அங்கெல்லாம் போய் கர்த்தர் பேசுவார், அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவன் அது நடுவில் தான் வளர்க்கப்பட்டான். சாமுவேல் ஐயா சோத்திரம், அவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஐயா சூழ்நிலைகள் மாறான ஒரு சூழ்நிலைகள். அங்கே வந்து பேலியாளின் மக்கள் நடுவில் தான் வளர்க்கப்பட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா சாமுவேல் உண்மையாக இருந்தான். நீங்க சாமுவேலுடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. முதல்ல என்ன செஞ்சிருந்தான்? பணிவிடை செய்தான். இரண்டாவது என்ன செஞ்சான்? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்டவங்களோட தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களோடு தான் மூலமாக கர்த்தர் பேசுவார். அதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிற தேவன். ஆனா யார் மூலமாய் பேசுவார் என்றால் ஐயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க முதல்ல நீங்க பார்க்கணும், அவங்க கனி எப்படி இருக்கு. ஐயா பிரியமா நடந்துக்கிறாங்களா? கர்த்தருக்கு எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறாங்க? அவங்க மூலமாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. மத்தபடி சும்மா பைபிளை திறந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு கர்த்தர் பேசிட்டார், கர்த்தர் பேசிட்டார், கர்த்தர் இல்ல இல்ல. அல்லேலூயா. சூத்திரம். ஐயா அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையிலே விட, அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங்கோட கூட நீங்க இருக்கிறீங்களா? நீங்க அப்படிதான் கேள்வி. அல்லேலூயா. இல்லாட்டா எனக்கு ஏவப்பட்டுச்சு, நான் செஞ்சிட்டேன், எனக்கு ஏவப்பட்டுச்சு, செஞ்சிட்டேன். அல்லேலூயா. சொல்ற. ஆனா வாழ்க்கையில நிறைய காரியத்தில் அகப்பட்டு கொண்டோமே, இன்றைக்கு நீங்க நிறைய காரியத்தில் இக்கட்டில் நின்று கொண்டு இருக்கிறோமே, ஏன் விடுவிக்கப்படவில்லை? நீங்க அதுதான் கேள்வி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க அடுத்து பாருங்க 1 சாமுவேல் 3:9 வாசிங்க. நாளை வாசிங்க, ஃபர்ஸ்ட் நாளை வாசிங்க. சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் கூப்பிட்டாருங்க, அவனுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் இப்படிதான் பேசுவாரு, ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. அவன் எங்க ஓடுறான் பாருங்க, ஏலியினிடத்திலே ஓடி. அல்லேலூயா. அப்படியானா ஐயா ஸ்தோத்திரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கர்த்தருடைய சத்தத்தை நான் அறிந்து கொள்வதற்கு என்னை வழி நடத்தும்படியாக ஐயா ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் நம்ம கைட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது தடவை ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனே அதே போல ஏலியினிடத்துல ஓடி ஐயா ஸ்தோத்திரம் இப்படி கூப்பிட்டாரான்னு கேட்கும் போது அவன் அடுத்த நிமிஷம் பாருங்க 8வது வசனம் சொல்லுங்க, கொஞ்சம் வாசிங்க. கூப்பிட்டார், எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் கூப்பிட்டீரே என்றான். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் ஏலி அறிந்து கைட் பண்றான் பாருங்க. அவன் கைட் பண்றான், இது கர்த்தர் பேசுறாரு அவன் கூட. அப்ப நீ என்ன செய்யணும்? சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி நீ போய் சொல். இது ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்குது. அல்லேலூயா. அப்படி போய் சொன்னவனா அவன் கூப்பிட்ட பொழுது அவன் சொல்றான், சொல்லும் அடியான் கேட்கிறான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே நடக்கிற நியாய தீர்ப்புகளை குறித்து ஐயா சொல்றாங்க விளக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேலோடு கூட இடைப்படுகிறார். இப்படிதான் சம்பவிக்க போகுது. ஒரு நியாய தீர்ப்பு சம்பவிக்க போகுது. சபைக்குள்ள ஒரு காரியம் சம்பவிக்க போகுது.
ஐயா சொல்றேன், அதை நான் உன்கிட்ட சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்தோத்திரம், சாமுவேலுடைய வாழ்க்கையிலே ஐயா ஸ்தோத்திரம், அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட, அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஏன் தாவீது தவறி போனான் அப்படின்னா, அந்த கைடன்ஸ், அந்த காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு இடத்துல இழந்து போய்விட்டான். எங்க சாமுவேல் தீர்க்க தரிசனம் அவன் அனாயின் பண்றாரு, ஆனா இல்ல. ஹalleluya. ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங் இல்லன்னா, நான் சொல்றேன், நம்ம அநேக நேரங்களிலே ஐயா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க இல்லன்னா, ஐயா சொன்ன மதியீனமாய் காரியங்களை செய்து சில இடத்துல நாம் அகப்பட்டு கொண்டு விடுவோம். இன்னைக்கு என்ன பெருமைக்கு சொல்றாங்க, கட்டளை கூட பேசிட்டா சொல்றது என்னன்னா பெருமை இல்லல. ஹalleluya. ஆனா அதே இது கர்த்தர் பேசிட்டா சொல்ல நம்ம போய் குழியில விழுந்து கிடந்தோம்னா எல்லாரும் வந்து சிரிப்பாங்க. ஹalleluya. அப்படியானா ஐயா சொல்ற முதல்ல நம்ம யோசிக்கணும், கர்த்தர் பேசுகிற அளவுக்கு எனக்குள்ள பயபக்தி இருக்கிறதா, எனக்குள்ள நடுக்கம் இருக்குதா? ஐயா நான் பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறேனா, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறேனா? ஐயா சொல்ற மோசே கர்த்தரோடு கூட பேசுவதற்கு அவன் எவ்வளவு தூரம் பயபக்தியோடு கூட நடந்து கொண்டான். அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு வெளியே வந்தான், எகிப்தை விட்டு வெளியே வந்தான், பார்வோனுடைய குமாரத்தியை விட்டு வெளியே வந்தான். ஐயா சொல்ற அவன் வனாந்திரத்துல போய் கர்த்தருடைய சத்தம் கேட்கறதுக்கு அவன் 40 ஆண்டுகள் காத்திருந்தான். எதுவுமே செய்யாம எப்படிங்க கர்த்தர் பேசுவாரு? எதுக்கு பேசணும்? அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தர் பேசிட்டார்னா அதுக்கு கீழ்ப்படிலாம் அடுத்த தடவை கர்த்தருடைய வார்த்தை வராது. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு வெசலான கர்த்தர் நம்மளை மாத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற வெசலா. நான் அவங்க கூட எல்லாம் பழகி இருக்கிறதா நான் சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க, பிதா பேசுகிற சத்தம் வித்தியாசமானது. அதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு தடவை இந்த பாஸ்டர் சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கும், இந்த காரியம் தான் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த சத்தமே ஒரு வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அப்படியானால் ஐயா சோதரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஐயா சோதரம் நாம் ஏன் இந்த இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம் என்றால், என்னுடைய சுய முடிவு. அல்லேலூயா. நான் என்னால் நடத்தி கொண்டு கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லி அதை நிதானிக்க முடியாத நிலைமையிலே ஐயா நான் இருக்கிற பொழுது நான் தவறாய் முடிவெடுத்து ஐயா சொல்ற விழுந்து விடுகிறேன். அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரன், அல்லேலூயா, இல்லாட்டி கர்த்தருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு இருதயத்துக்குள்ள நம்ம தள்ளப்படும். அல்லேலூயா. இல்லாவிட்டா நம்ம நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போயிடுவோம்.